திராவிடம் என்றால் என்ன? அதுக்கு பதிலே இருக்காது. திராவிட மொழி இருக்காது, திராவிட நாடு இருக்காது. இந்த மண்ணில் தலை நிமிர்ந்தால் உடனே திராவிடம் திராவிடம். பெண்கள் உரிமை பேசணும் அப்படின்னு பேசுவாங்க. அதே பெண்கள் இவங்க எவ்வளவு பேரை அரசியல் படுத்தியிருக்காங்க சொல்லுங்க. இங்க பெண்களை கூட வாரிசின் அடிப்படையில் தான் இவர்கள் அரசியல் படுத்தினார்களே தவிர பொது பெண்களை எவ்வளவு பேரை அரசியல் படுத்தினாங்க. திராவிடம் ஓசி பஸ்ஸு பெண்களுக்கு கொடுத்துச்சு, பேரல்லொழி வாங்க உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துச்சு. இதை திராவிட மேடையிலேயே பெண்களை இழிவுபடுத்துச்சு. ஓசி பஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரல, பேரல்லொழி வாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரல. பெண்கள் அரசியலை கருத்துக்களாக வச்சா இந்த உடன்பிறப்புகளுக்கு ஏன் கோவம் வருது? பெண்களை இந்த திராவிடம் அரசியல் படுத்தலை, பெண்கள் அரசியலுக்கு வந்துவிட்டால் திராவிடம் ஆட்டம் கண்டுவிடும் என்றா? பெண்கள் அரசியலை படுத்திட்டா பெண்கள் விழிப்புணர்வு ஆயிரும். ஒரு புரட்சி எப்போது தெரியுமா வெல்லும்? அந்த புரட்சி பெண்கள்கிட்ட போய் சேரும்போது கண்டிப்பாக அந்த புரட்சி வென்று காட்டும். வரலாற்றெல்லாம் படிங்க உடன்பிறப்புகளே. கருத்துப்பெட்டியில் வந்து கன்றாவியை எழுதாமல் நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு முறை படிச்சுட்டு இனிமேல் போகிற பாதை எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் நாளைக்கு அரசியலுக்கு வரலாம். அதனால் பொதுவெளிக்கு வர்ற எல்லா பெண்களையும் முதல்ல அசிங்கமான உங்கள் பார்வையை மாற்றுங்க. எழுதும்போது உங்களுடைய மனநிலை என்ன மாதிரின்னு தான் நாங்கள் நினைப்போமே தவிர நீங்கள் என்ன 50 வரை போயிட்டீங்க, உங்களை எப்படி மாற்றுறது? இனி வரும் தலைமுறையை கண்டிப்பாக நாங்கள் மாற்றுவோம். இவ்வளோ பேசுகிற இந்த உடன்பிறப்புகள் பெண்களின் உரிமைனா என்ன? பெண்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, பெண்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம், இதைத்தான் இருக்கணும். கர்நாடகா மாநிலத்தில் கூட மாதவிடாய் காலத்தில் முதல் நாள் ஊதியத்துடன் விடுமுறை தான். மாதவிடாய் முதல் நாள், அது மாநிலம், அது பெண்களின் உரிமையை பேணி காக்க நினைக்குது, பெண்களை பாதுகாக்க நினைக்குது. இது வேலையே பயிரமேயுது பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த இரும்பு கரம். யாரோட துறைன்னு முதல்ல அது தெரியுமா? தெரியாது. கடந்து போறதா என்று நினைத்தால் நீங்கள் கடந்து போங்கள், நாங்கள் கடந்து போக மாட்டோம். இது எங்கள் மண், எங்கள் உரிமை, நாங்கள் பேசுவோம், எங்கள் மண்ணுக்காக பேசுவோம்.